வீரம் எங்க வரமா புளிய துரத்தும் முறமா கருண கல்வம் ரெண்டும் கருண வாழ்க்கை தமிழண்டா. இந்த ஆரம்பம் புதுசு வரலாறு பெருசு என்ன மானுட குலமோ புகழ தொட்டது கிடையாது. சாயிர பொழுதும் வேல் மார்பல இருக்கும் என்ன எதிரி வாழும் எங்க முதுக பார்த்தது கிடையாது. 1000 கை உன்னை சரிக்கும் உன் மனச தூக்கி நிறுத்து. உன்னை வீசிட பாக்குற எவனோ எட்டு கிழனோ வழிய கொடுத்து எல்லாமே கொடுத்து வசத்துற பூமி மாடல் என் அன்பான வர்ணக்கத்துடன் நான் தொல் திருமாவல்லவன் அவர்களை நான் என் மேடைக்கு அழைக்கிறேன். இவர் he was pursuing as a social activist from the southern India state of Tamil Nadu and he was the member of parliament from Chidambaram. Our great gratitude for you, sir. Now we have gratitude to honor him. Dr. T. Ilanjalin sir and Lavanya ma'am present a memento for him. அன்பார்ந்த மாணவர்களே, பெற்றோர்களே, நம்மில் ஒருவராக, சக மனிதர்களில் ஒருவராக, சாதாரண மனிதர்களில் ஒருவராக, கிராமப்புற பின்புலத்திலிருந்து நம் மண்ணின் மைந்தராக இங்கே உச்சத்தை தொட்டிருக்கக்கூடிய சிதம்பரத்தின் பாராளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்றத்திலே நம்முடைய உரிமைகளுக்காகவும் உணர்வுகளுக்காகவும் போரிடக்கூடிய போர்வாளாக சீரும் சிறுத்தையாக நம் முன்னே இங்கே வந்திருக்கக்கூடிய சிதம்பரம் பாராளுமன்ற எம்பி ஆன திரு அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை உங்கள் சார்பாக வருக வருக விட இருகரம் தட்டி கரவொலி எழுப்பி வாருங்கள் வாருங்கள் என்று வரவேற்கின்றோம். இந்த வாழ்வியல், இந்த வாழ்வாதார வழிகாட்டல் வகுப்புக்கு மிகச்சிறந்த ஒரு பங்களிப்பை வழங்கியுள்ள திருமா பயிலகத்தின் அப்துல் கலாம் கல்வி மற்றும் அறக்கட்டளை சார்பாக ஐயா திரு தொல் திருமாவளவன் அவர்களை வருக வருக என்று உங்கள் சார்பாகவும் வரவேற்கின்றோம். இந்த
பயிற்சி வழிகாட்டலானது திக்கற்ற மாணவர்களுக்கு திசை காட்டியாக, கடலிலே தத்தளிக்கின்ற மாணவர்களுக்கு கலங்கரை விளக்கமாக, அவர்கள் எங்கே செல்ல வேண்டும், எந்த கல்லூரியிலே சேர வேண்டும், எந்த கலையிலே சேர வேண்டும், எந்த பாடத்திலே சேர வேண்டும் என்பதை, எந்த வங்கிகளிலே கடன் பெறலாம், எந்த வகையான நிறுவனங்களுக்கு வேலைக்கு செல்லலாம் என்பதை மிகவும் தெள்ளத் தெளிவாக காலையிலிருந்து ஒவ்வொரு துறை நிபுணரும் ஒவ்வொரு கல்லூரி தாளாளர்களிடம் பிரதிநிதிகளும் ஒவ்வொரு வங்கியிலிருந்தும் ஒவ்வொரு தொண்டு நிறுவனங்களிடமிருந்தும் உங்களிடையே வந்து உங்களுடைய கல்வி, பொருளாதாரம், ஆதாரம் மற்றும் வழிகாட்டலை மிகச்சிறப்பாக தெள்ளத் தெளிவாக வழங்கி, இந்த நிலத்திலே அவர்கள் உழுதுவிட்டார்கள், இந்த நிலத்திலே அவர்கள் நீர்வாய்ச்சி விட்டார்கள், இந்த நிலத்திலே உங்களை விதையாக ஊன்றி இருக்கிறார்கள், நீங்கள் வளர்ந்து இச்சமூகத்திலே உங்களுக்கான பயிராக வளர்ந்தெழுந்து இச்சமூகத்தை காக்க வேண்டிய பொறுப்பை உங்களிடம் கையளித்திருக்கின்றார்கள். உங்களை வாழ்த்தி உங்களில் ஒருவராக, உங்கள் நிலத்திலிருந்து, உங்கள் மண்ணிலிருந்து, உங்கள் சமூகத்திலிருந்து, நம்மில் ஒருவராக வந்துள்ள அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய எழுச்சியுரையை இங்கே உங்களுக்காக தர அவரை அன்போடு அழைக்கின்றோம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் திருமா பயிலகம் ஆகியவற்றின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்த பயிற்சி முகாமை, வழிகாட்டும் பயிற்சி முகாமை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிற தம்பி இளஞ்செழியன் அவர்களே, அவருக்கு உற்ற துணையாக இருந்து இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பதில் உடன் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தளபதி சுந்தர் அவர்களே, இன்னொரு மாவட்ட செயலாளர் தேவ ஞான முதல்வன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று வந்து உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் தம்பி பாலாஜி அவர்களே, டாக்டர் சரண்யா ஜெயக்குமார் அவர்களே, திருமதி லாவண்யா இளஞ்செழியன் அவர்களே, திரு பூமிநாதன் கிங்ஸ் ஐஏஎஸ் அகாடமி திரு பூமிநாதன் அவர்களே, திரு பிரிதிவிராஜ் அவர்களே, திரு ஹரி ரகரம் அவர்களே, ஸ்ரீதர் அவர்களே, பிரவீன் குமார் அவர்களே, ஞானவேல் பாரதி, சண்முகநாதன், கிரேசி இமானுவேல், கவிதா, பவானி ராஜேந்திரன் உள்ளிட்ட ஆளுமைகளே, இங்கே திரளாக கூடியிருக்கிற மாணவ செல்வங்களே, பெற்றோர் உள்ளிட்ட உற்றார் உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய
அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலையிலிருந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தேறி வருகிறது. 2 நாட்களுக்கு முன்பு புதுதில்லியில் தம்பி இளஞ்செழியன் என்னை சந்தித்தார். இப்படி ஒரு நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்படுகிறது, நீங்களும் வந்து மாணவ செல்வங்களை வாழ்த்த வேண்டும், வழிகாட்ட வேண்டும் என்று என்னிடத்திலே கேட்டுக்கொண்டார். இப்போது உங்கள் முன்னால் நிற்கிற இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. நிகழ்ச்சி முடியும் தருவாயில் உள்ளது. நீண்ட நேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. பல்வேறு துறைகளில் பணியாற்றிய அனுபவம் உள்ள பல ஆளுமைகள் இங்கே மேடையில் இருக்கிறார்கள், வந்து பேசி சென்றிருக்கிறார்கள். இந்த வழிகாட்டும் பயிற்சி முகாம் கேரியர் கைடன்ஸ் புரோகிராம் என்பது பள்ளி படிப்பை முடித்த மாணவ செல்வங்களுக்கு ஒரு இலக்கை சுட்டி காட்டுகிற, வழிகாட்டுகிற ஒரு சிறப்பான நிகழ்வாக இது ஒருங்கிணைக்கப்பெற்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே அப்துல் கலாம் அறக்கட்டளையை, இளஞ்செழியன் அவர்களை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். பள்ளி படிப்புக்கு பிறகு என்ன படிக்கலாம் என்பது நம் முன்னால் இருக்கிற முக்கியமான ஒரு சவால். நாம் அதை பற்றி அதிகமாக ஆழ்ந்து சிந்திப்பதில்லை. மனம் போன போக்கில் நண்பர்கள், உடன் படித்த நண்பர்கள் எங்கே படிக்கிற விரும்புகிறார்களோ, எந்த கல்லூரிக்கு விண்ணப்பம் செய்கிறார்களோ, என்ன வகுப்பை தேர்வு செய்கிறார்களோ, அப்படியே நாமும் அவர்களோடு சேர்ந்து விடுவதுண்டு. அவர்கள் விரும்புகிற கல்லூரிக்கு நாமும் செல்வோம், அவர்கள் தேர்வு செய்கிற பட்ட வகுப்பில் நாமும் சேருவோம். இது ஒரு வகையான மனநிலை. பெற்றோர் விருப்பப்படி அவர்கள் சொல்லுகிற வழிகாட்டுதலை ஏற்று அவர்கள் விரும்புகிற பாடத்தை எடுத்து எந்த கல்லூரியில் சேர்த்து விடுகிறார்களோ அந்த கல்லூரியில் சேர்ந்து படிப்பது. அதிலும் நாம் பெரிதாக ஈடுபாடு காட்டுவதில்லை. அப்பா அம்மா சொல்லுகிறார்கள், அதை கேட்போம் என்று முடிவு செய்கிறோம். சில நேரங்களில் நாமே முடிவு செய்து, பெற்றோர் படித்தவர்களாக இருக்க வாய்ப்பில்லை, அந்த அனுபவம் உள்ளவர்களாக இருக்க வாய்ப்பில்லை. ஆகவே நம்முடைய விருப்பத்திற்கு இணங்க இந்த ஊரில்தான் படிக்க வேண்டும், இந்த கல்லூரியில்தான் படிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விடுவதுண்டு. சிலர்தான், மிகவும் சிலர்தான் எதிர்காலத்தை கருத்திலே கொண்டு என்ன வேலைக்கு போகலாம், என்ன வேலை கிடைக்கும், என்னவாக நாம் நம்மை வளர்த்து கொள்வது என்று பெற்றோரோடு கலந்து பேசி, நண்பர்களோடு கலந்து பேசி, அல்லது உற்றார் உறவினரோடு ஏற்கனவே படித்த பட்ட வகுப்பு முடித்த உற்றார் உறவினரோடு கலந்து பேசி
அதன் அடிப்படையிலே எந்த வகுப்பில் சேருவது, எந்த கல்வியை பெறுவது என்று முடிவு செய்கிறோம். இது ரொம்ப ரொம்ப சொற்பமான மாணவர்கள் அப்படி எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து முடிவு செய்வது. உயர்கல்வி என்பது மிக முக்கியமானது. உண்மையிலே கல்வி என்பது பள்ளி படிப்பு முடித்த பிறகுதான் தொடங்குகிறது. பள்ளி கல்வி என்பது அடிப்படையான ஒரு கல்வி, அவ்வளவுதான். ஆங்கிலம் என்றால் என்ன, கணிதம் என்றால் என்ன, அறிவியல் என்றால் என்ன, புவியியல் என்றால் என்ன, பொறியியல் என்றால் என்ன, தத்துவம் என்றால் என்ன, வரலாறு என்றால் என்ன, உளவியல் என்றால் என்ன என்று அதன் அடிப்படையை தெரிந்து கொள்வதற்கான ஒரு நாற்றங்கால் ஸ்கூல் எஜுகேஷன். அது ஒரு நாற்றங்கால், அவ்வளவுதான். ஒவ்வொரு துறையின் அடிப்படையை பள்ளியிலே கற்றுத் தருவார்கள். எதற்காக என்றால், உயர்கல்வியிலே நாம் எதை தேர்வு செய்ய போகிறோமோ அதற்கு இது பயன்படும் என்கிற அடிப்படையில் தான் அது ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் என்று சொல்லலாம். அது ஒரு ஃபண்டமெண்டல் எஜுகேஷன். பதினோராம் வகுப்பு வரையிலே முன்பு இருந்தது. 12ஆம் வகுப்பு என்ற ஒன்று நான் படிக்கிற காலத்தில் இல்லை. 11ஆம் வகுப்பு வரையில் பள்ளி இறுதி வகுப்பு என்று முடிவு செய்து SSLC என்று சர்டிஃபிகேட் தருவார்கள். செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் என்று அந்த சான்றிதழை வழங்குவார்கள். இப்போது அது 12ஆம் வகுப்பு வரையில் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. நான் படிக்கும்போது அந்த 12ஆம் வகுப்பை கல்லூரியில் படித்தோம். அதற்கு அப்போது பெயர் PUC, ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ். பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்கு முன்னால், பள்ளி படிப்பை முடித்த பின்னால் ஓராண்டு காலம் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட காலமாக வைத்திருந்தார்கள். அது கல்லூரி கல்வியும் ஆகாது, பள்ளி கல்வியும் இல்லை. ஆகவே இடையிலே ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் என்று ஒன்றை வைத்திருந்தார்கள். அதைத்தான் இப்போது பள்ளிக்கூடத்தோடு சேர்த்து 10ஆம் வகுப்பு வரையில் இறுதி வகுப்பு, 11ம் 12ம் +2 இயர்ஸ், 10+2, மேலும் 2 ஆண்டுகள் பள்ளியிலேயே படியுங்கள் என்பது தான் +2ன்னு அர்த்தம். 10th தான் SSLC. நாங்கள் படிக்கிறப்ப 11th SSLC. எங்கள் செட்டுக்கு பின்னால் வந்தவங்களுக்கு 10th SSLC, செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட். மேலும் 2 வருஷம் ஸ்கூல்லே படிங்க அப்படிங்கிறதுக்கு தான் +2 என்று அதற்கு பெயர் வைத்தார்கள். மேலும் 2 ஆண்டுகள், கூடுதலாக 2 ஆண்டுகள் பள்ளியிலேயே படிக்க வேண்டும். இப்போ 17 வயது வரையில் பள்ளி படிப்பு. 17 வயது வரையில் நாம் குழந்தைதான், லீகலி, சட்டப்படி. 17 வயது 18 வயது உள்ளவர்கள் குற்றம் செய்தால் கூட அதை சிறார் குற்றம் என்றுதான் சொல்வார்கள். ஜுவனைல் கிரைம்ஸ் என்று சொல்வார்கள். பல்கலைக்கழகத்தில் அடியெடுத்து வைப்பது அதுதான் உயர்கல்வி, ஹையர் எஜுகேஷன். அதை தேர்வு செய்வது என்பது ரொம்ப முக்கியமானது.
ஏதோ கிடைக்கிறத படிப்போம். பிஏ ஹிஸ்ட்ரியா கிடைச்சா படிக்கும், பிஏ எக்கனாமிக்ஸ். சரி, எந்த கிளாஸில் வந்து வேக்கண்ட் இருக்கோ, கிளாஸில் வந்து இடம் இருக்கோ அந்த கிளாஸ் எடுத்து படிக்கிறது. சயின்ஸ் குரூப், காமர்ஸ் குரூப், ஆர்ட்ஸ் குரூப், வொகேஷ்னல் ட்ரைனிங், வொகேஷ்னல் கோர்சஸ், இப்படி ஃபண்டமெண்டல் எஜுகேஷன் ஸ்கூல்லே சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ +1 +2 உங்களுடைய உயர்கல்வியை நீங்கள் தீர்மானித்து விட வேண்டும். 10வது வரையிலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி. 11வது அடி எடுத்து வைக்கிற போது 11, 12 குரூப் ஏ, குரூப் பி என்று இப்போது சொல்கிறார்கள். அல்லது குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, 3rd. இது மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், பியூர் சயின்ஸ், இப்போ என்னென்னவோ +2 சொல்லிடுறாங்க. இப்போ +1 +2 நீங்கள் இந்த குரூப்பை சூஸ் பண்ணி அதிலிருந்து தான் நீங்கள் உயர்கல்வியை சூஸ் பண்ண முடியும். +1 +2 நம்ம ஒழுங்காக எந்த குரூப்பை தேர்வு பண்ணுறதுங்கிறதுல கவனம் செலுத்தலைன்னா நம்முடைய கல்வியின் எதிர்காலமே அதன் அடிப்படையில் அமைஞ்சு போயிடும். குரூப் 1, குரூப் 2, அல்லது இப்போ எப்படி அதை சொல்கிறீங்கன்னு தெரியல, குரூப் ஏ, குரூப் பி என்று சொல்வீர்கள் என்று கருதுகிறேன். இது ரெண்டும் தான் வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ். இது ரெண்டில் எல்லாரையும் சேர்த்துட முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை தான் மாணவர்கள் சேர முடியும். மற்றவர்கள்லாம் வேறு கோர்சஸ். இப்போ இந்த ரெண்டில் சேர்ந்து படிக்கிறவங்க தான் என்ஜினியர் ஆக முடியும் அல்லது டாக்டர் ஆக முடியும் என்கிற ஒரு வாய்ப்பை அது உருவாக்கி விடுகிறது. அந்த மாதிரி எல்லோருக்கும் என்ஜினியர் படிக்கிற வாய்ப்பு, எல்லோருக்கும் மெடிக்கல் படிக்கிற வாய்ப்பு கிடைக்குமா என்றால் இல்லை. ஏன்னா அங்கே லிமிட் பண்ணிடுறாங்க. நீ போகும்போது இத்தனை மெடிக்கல் காலேஜ் இருக்குது, இந்த காலேஜில் 100 சீட்டு தான் இருக்கும், இந்த காலேஜில் 150 சீட்டு தான் இருக்கும், இது நிகர்நிலை பல்கலைக்கழகம், அதில் 200 250 சீட் இருக்கும், நம்பர் ஃபிக்ஸ்டு. ஆனால் லட்சக்கணக்கான மாணவர்கள் பாஸ் பண்ணுறாங்க +2. மெடிக்கல் படிக்க லட்சக்கணக்கான மாணவர்கள் விரும்புகிறாங்க. டைட் காம்படிஷன் உருவாகுது. டைட் காம்படிஷன், எல்லாருமே நல்ல மார்க்கு, எல்லாருமே டாப் ரேங்க். யாருக்கு கொடுக்கறது? அதை ஃபில்டர் பண்ணுறது தான் நீட் எக்ஸாம் கொண்டு வந்தான், என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அதில் நீ தேர்ச்சி பெற்றால்தான் அந்த பாடத்தை எடுத்து படிக்க முடியும். இப்போ எல்லாருமே டாக்டராக முடியாது. இப்போ மற்றவங்க என்ன செய்யறது? எல்லாருமே என்ஜினியர் ஆக முடியாது. மற்றவர்கள் என்ன செய்வது? நமக்கு பாப்புலராக இருக்கக்கூடிய 2 விஷயங்கள் தான் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ். அதுதான் ஃபவுண்டேஷன் டு பிகம் என்ஜினியர் ஆர் டாக்டர். இப்போ மற்ற ஏரியா என்ன? இது நமக்கு பிளாங்க், ஒன்றும் தெரியாது, அது கிரேவாக இருக்குது நமக்கு. அந்த பகுதியை அடையாளம் காட்டுவதற்கான ஒரு பயிற்சி முகாம் தான் இந்த பயிற்சி முகாம். அதை தெரிஞ்சுக்கணும். +2 முடித்த மாணவர்களுக்கு அது 2ஐயும் தாண்டி இன்னும் எவ்வளவோ பல வாய்ப்புகள் உள்ள களங்கள் இருக்கின்றன. எத்தனையோ பல பாட வகுப்புகள் இருக்கின்றன, பட்ட வகுப்புகள் இருக்கின்றன. இப்படி படித்தால், இந்த பாடத்தை தேர்வு செய்தால் எதிர்காலத்தில் நம்மை நாம் தற்சார்புள்ள ஒரு ஆளுமையாக வளர்த்து கொள்ள முடியும். இண்டிபெண்டன்ட் பர்சனாலிட்டி வளர்த்து கொள்ள முடியும். அதை தேர்வு செய்வதற்கான ஒரு வழிகாட்டி. அந்த மாதிரி வழிகாட்டுவதற்கு ஆள் இல்லாமல் பல பேர் திசை மாறி போய், தடுமாறி போய் பாழாகி இருக்கிறார்கள். இப்போ நானே உங்கள் முன்னால் ஒரு சான்றாக, சாட்சியமாக நிற்கிறேன். நான் பியூசி போய் சேர்ந்தேன். அதாவது நீங்கள் படித்த +2 12ஆம் வகுப்பு.
எஸ்எஸ்எல்சியை ஸ்கூலில் முடிச்சுட்டு 12வது வந்து காலேஜில் போய் முடிக்கிறேன். அப்போல்லாம் காலேஜில் தான் அது ஒரு யூனிவர்சிட்டி கோர்ஸ், ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ். இப்போ நேச்சுரல் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அது ஒரு குரூப். நேச்சுரல் சயின்ஸுங்கிறது தான் இப்போ உங்களுக்கு பியூர் சயின்ஸ்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நேச்சுரல் சயின்ஸ் அதாவது பாட்டனி அண்ட் பயாலஜி, இது ரெண்டும் சேர்ந்தது நேச்சுரல் சயின்ஸ். ஃபிசிக்ஸ், இயற்பியல், கெமிஸ்ட்ரி, வேதியியல், இது ஒரு குரூப். இதை எடுத்து படித்த பிறகு நான் என்ன செய்கிறது அடுத்து எனக்கு தெரியல. ஏதாவது ஒரு காலேஜில் சேர்ந்து படிக்கணும். இப்போ எனக்கு ஒரு ப்ரொஃபஸர் ராஜசூடாமணின்னு இருந்தார் அந்த காலேஜில். அவர் என்னை கூப்பிட்டு, நீ மெடிக்கலுக்கு அப்ளை பண்ணு, மெட்ராஸுக்கு போ, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்னு இருக்குது, எம்எம்சி இருக்குது, அங்கே போய் விண்ணப்பம் வாங்கிட்டு வா. ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் இருக்குது, விண்ணப்பம் வாங்கிட்டு வா. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜை போய் அங்கே அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, கவுண்டரில் போய் நின்று அப்ளிகேஷன் வாங்கிட்டு வா. பிடிஎஸ்க்கு தனியாக ஒரு கோர்ஸ் இருக்குது, அந்த கோர்ஸுக்கு விண்ணப்பம் வாங்கிட்டு வா. இந்த இடத்துல ஒரு வழிகாட்டுதல். அதாவது என்பிசி அப்படின்னு சொல்கிறது அந்த குரூப், இந்த சயின்ஸ் குரூப் படித்ததுனால மெடிக்கல் சேர்ந்து படிக்கலாம் என்கிற ஒரு வாய்ப்பை அந்த டோர் திறக்குது. அதுக்கான வாய்ப்பை அது உருவாக்கி தருகிறது. பியூசியில் நான் சூஸ் பண்ணது நேச்சுரல் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. அதனால் நமக்கு என்ன கதவுகள் திறக்கின்றன என்றால் மெடிக்கல் சயின்ஸ் நோக்கி போக முடியும் அப்படிங்கிறதுக்கான கதவுகள் திறக்குது. ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதானா கிடைக்கல. அப்போ இந்த மாதிரி என்ட்ரன்ஸ்லாம் கிடையாது, வெறும் மார்க் அவ்வளவுதான். அந்த பியூசியில் என்ன மார்க் நம்ம எடுத்துருக்கிறோமோ அதில் அப்ளை பண்ணுறவங்க மார்க்கெல்லாம் பார்த்து அதில் டாப் ரேங்க், ரெக்கமெண்டேஷன் இந்த மாதிரி சூஸ் பண்ணுவாங்க. அப்போ கிடைக்கல எனக்கு. ஏன்னா நான் வந்து வெறும் 61% வந்து எனக்கு சீட்டு கிடைக்கல. அப்போது அப்புறம் நான் என்ன பண்ணேன், பச்சை பாஸில் போய் அப்ளிகேஷன் வாங்கி போட்டேன், பிரசிடென்சியில் அப்ளிகேஷன் வாங்கி போட்டேன், தியாகராயா காலேஜில் போய் அப்ளிகேஷன் வாங்கி போட்டேன். இந்த மாதிரி பல கல்லூரிகளில் போய் அகடமிக் எஜுகேஷன், பிஏ, பிஎஸ்சி, பிகாம் இந்த மாதிரி கோர்சஸ் படிக்கலாம் அப்படின்னு போய் அப்ளிகேஷன் போட்டால் அது லேட் ஆயிடுச்சு. லேட் அப்ளிகேஷன்றதுனால எந்த கல்லூரியிலிருந்து எனக்கு அழைப்பு வரல. அதுக்கு பிறகு பிரசிடென்சியில் போய் வரண்டா அட்மிஷன் ஒன்று நடக்கும், அங்கே போய் நீ நில்லு வழிகாட்டினாங்க. அப்படி யாரும் வழிகாட்டலைன்னா நான் அங்கே போய் நின்றுக்க முடியாது. எனக்கு ஒருத்தர் வழிகாட்டினார். வரண்டா அட்மிஷன்னா பிரின்சிபால் ரூமுக்கு முன்னால் நிறைய மாணவர்கள் காத்து கிடப்பாங்க. யாரும் வரல, லேப்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்த நமக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி நான் வந்திருக்கேன், அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு இதெல்லாம் இன்டர்வியூ வரல, எனக்கு அட்மிஷன் கொடுங்க. அந்த மாதிரி நான் 2 நாள் நின்னேன். காலையிலேருந்து நைட்டு 8 மணி வரணும், ஒரு நாள் முழுக்க நின்னேன். என் பேரை கூப்பிடல. 2வது நாள் போனேன். அப்போ ஒரு வைஸ் பிரின்சிபால் இருந்தார். அவர் வந்து உன் பேரை எழுதி தமிழ் மீடியம் போட்டு கொடு பார்க்கலாம். நான் இங்கிலீஷ் மீடியம் போட்டு கொடுத்தேன், எதுவும் கூப்பிடல. தமிழ் மீடியம்னு எழுதி கொடு. மேத்தமெட்டிக்ஸ் எழுதி கொடுத்தேன், பிஎஸ்சி மேத்ஸ் இல்லை. லஞ்ச் டைமில் வந்தார். என்ன உன்னை கூப்பிட்டாங்களா? கூப்பிடல. சரி, நீ வெறும் கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி போடு, மேத்தமெட்டிக்ஸ் போடாத, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி 2 ஆன்சிலரி, மேஜர் கெமிஸ்ட்ரி அப்ளை பண்ணிவிட்டு அதாவது பேப்பரில் எழுதி பிரின்ஸிபாலுக்கு எழுதி கொடுத்துட்டு உட்காந்துருக்குறோம். எல்லா பேரையும் கூப்பிட்றாங்க, என் பேரை கூப்பிடல. 7:30 மணி ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அழுகையே வந்துருச்சு. அந்த வைஸ் பிரின்சிபால் வெளியேறிட்டார். அவரை துரத்திட்டே ஓடினேன், சார் என் பேரை கூப்பிடவே இல்லைன்னு. அப்புறம் கொஞ்சம் இரு அப்படின்ட்டு மேலே உள்ளே போனார், மறுபடியும் பிரின்சிபால் ரூமில் போனார். போனதுக்கு பிறகு என் பேரை கூப்பிட்டாங்க. எங்கே அப்ளிகேஷன் கொடுங்கன்னாங்க. அப்ளிகேஷன் போய் தரணும், அப்ளிகேஷன் கிடைக்கல. நான் அப்ளை பண்ணிட்டேன், தேடி பார்க்குறாங்க, அப்ளிகேஷன் கிடைக்கல. அதுக்கு பிறகு அவர் போய் அந்த அப்ளிகேஷன் செக்ஷனில் போய் ஏதோ சத்தம் போட்டார். அப்போ அங்கே இருந்தவங்க போய் கீழே கிடந்த பேப்பர்லாம் தேடி பார்க்குறான். ஒரு குப்பை தொட்டியில் ஒரு 4-5 அப்ளிகேஷன் கிடந்துச்சு.
அதில் ஒரு அப்ளிகேஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு தூக்கி போட்டானுங்க. அட்மிஷன்லாம் ஓவர். அதில் என் பேப்பரை கண்டுபிடிச்சி எடுத்து கொடுத்தான். அப்புறம் என் கையில் அட்மிஷன் கார்டு போட்டு கொடுத்தாங்க. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியம். இப்படி தான் நான் பிரசிடென்சி காலேஜில் போய் பிஎஸ்சி ஜாயின் பண்ணேன். 3 வருஷம் படித்தேன், டிகிரி வாங்கினேன். அதுக்கு பிறகு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. வழிகாட்ட ஆள் இல்லை. கூட இருந்தவன் எல்லாருமே ஃபெயிலு. ஒரு 3 பேர் தான் பாஸ் பண்ணோம். அதில் நான் ஒரே ஒரு ஆள். அவனுங்க எல்லாரும் சேர்ந்து என்னை என்ன பண்ணிட்டாங்க, நீ வந்து எம்எஸ்சி படித்து என்ன பண்ண போகிற, ஏதாவது கம்பெனியில் வேலை செய்துக்கிட்டு ஈவினிங் கோர்ஸ் படி, இல்லைன்னா கரஸ்பாண்டன்ஸ் படி. எங்கள் ஊருக்காரர் ஒருத்தட்ட போய் நான் ஆலோசனை கேட்டேன். அது சொன்னால் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி 3 வருஷம் ஆச்சு, நீ எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படித்து 2 வருஷம் வேஸ்ட் பண்ணாத, ஏதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் போய் வேலைக்கு சேரு. உங்கள் அப்பா அம்மா உன்னை நம்பி கிடக்கிறாங்க, காட்டில் கழனியில் வேலை செய்கிறாங்க, சம்பாதிக்க பாரு அப்படின்னு சொன்னதை கேட்டு நான் போய் ஈவினிங் காலேஜில் போய் சேர்ந்துட்டேன். ICWAIன்னு ஒரு கோர்ஸ், சம்பந்தமே இல்லாத ஒரு கோர்ஸ். ஏன் அதில் போனேன்னா, என் கூட இருந்தவெல்லாம் அதில் போய் சேர்ந்தானுங்க ஈவினிங் கிளாஸில். அதுக்கு பேசிக் வந்து காமர்ஸ் படிச்சிருக்கணும், அக்கௌண்டன்சி படிச்சிருக்கணும், வொகேஷ்னல் கோர்ஸ் படிச்சிருக்கணும். எனக்கு அவன் நான் கூட தெரியல. அவனுங்க சொன்னாங்கன்னு நானும் போய் அப்ளை பண்ணிட்டேன். அங்கே போய் உட்காந்தா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஒரு டெர்மினாலஜி கூட எனக்கு புரியல. ஒரு வாரம் கிளாஸ் போனேன், அடுத்த வாரம் ஊருக்கு ஓடிட்டேன் நான். எனக்கு இந்த கிளாஸே புரியல. ஒரு கடையில் வேலைக்கு சேர்த்து விட்டார் அவர், எனக்கு அட்வைஸ் பண்ணவர். 300 ரூபாய் சம்பளம். அந்த வேலையும் வேணான்ட்டு ஓடிட்டேன். அதுக்கு பிறகு இனிமேல் யார்கிட்டையும் ஆலோசனை கேட்கக்கூடாது, நாமளே முடிவு பண்ணுவோம் அப்படின்ட்டு நானாக யூனிவர்சிட்டிக்கு வந்து ஏதாவது, அப்போ எம்எஸ்சி போடலை, ஏதாவது ஒரு கோர்ஸ் படிப்போம், ஒரு பிஜி படிப்போம் அப்படின்ட்டு அப்ளை பண்ணி எம்ஏ கிரிமினாலஜியில் ஜாயின் பண்ணேன். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கும் எம்ஏ கிரிமினாலஜிக்கும் சம்மந்தமே கிடையாது. அடுத்து நான் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தேன்னா அதை ஒட்டி எம்ஃபில் பிஹெச்டி அல்லது அந்த லைனில் நான் ஏதாவது போயிருக்கலாம், ஒரு சயின்டிஸ்டாக போயிருக்கலாம், அல்லது ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக போயிருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு லைனில் போயிருக்க முடியும். இடையில் 1 வருஷம் வீணாக போச்சு. அதுக்கு பிறகு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி கிடைக்கல, அப்ளை பண்ணலை. நான் எம்ஏ சோஷியல் ஒர்க் அப்ளை பண்ணேன். அந்த வருஷம் பார்த்து சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் எம்ஏ சோஷியல் ஒர்க் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டான். எக்மோரில் இருக்குது மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க். எனக்கு அது ஒரு ஆசை, ஆனால் இடம் கிடைக்கல. ஜேர்னலிசம் படிக்கலான்னு அப்ளை பண்ணேன், ஜேர்னலிசம் கிடைக்கல. கிரிமினாலஜி கிடைச்சிது, 2 வருஷம் படித்தேன் அதில். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏன்னா வேலை கிடைக்காது, எம்ஏக்கெலாம் வேலை கிடைக்காது, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வேலை கிடைக்காது. அப்புறம் லா, கூட இருந்தவங்களாம் லாவுக்கு அப்ளை பண்ணான், போய் லா அப்ளை பண்ணேன். பிஎல் 3 வருஷம் படித்தேன். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்ஏ கிரிமினாலஜி, லா, சம்பந்தமே இல்லாமல் ஒரு எஜுகேஷன். 17 வயசில் பியூசி முடிச்சுட்டு, 20 வயசில் டிகிரி முடிச்சுட்டு, 1 வருஷம் வீணாக்கிட்டு, பிறகு எம்ஏ சேர்ந்து 23 வயசில் எம்ஏ முடிச்சுட்டு, 26 வயசில் லா முடித்தேன். அதுக்கு பிறகு எனக்கு ஒரு வேலை கிடைச்சிது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக, ஃபொரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டாக போய் வேலைக்கு சேர்ந்தேன். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அதுக்கு பிறகு 10-15 வருஷம் கழிச்சு விக்டிமாலஜி டிபார்ட்மெண்ட்டில் எம்எஸ் யூனிவர்சிட்டியில் சேர்ந்து பிஹெச்டி முடிச்சுட்டு இன்றைக்கி நான் டாக்டர் திருமாவளவன். 15 வருஷம் கழித்து நான் பிஹெச்டி முடித்தேன். எனக்கு எம்ஏ கிரிமினாலஜி சொல்லிக் கொடுத்த ப்ரொஃபஸர் எம்எஸ் யூனிவர்சிட்டியில் விசியாக இருந்தார். அவரே என்னை கூப்பிட்டு ஒரு முறை பேசினார். அப்போ அவர்கிட்ட என்னுடைய விருப்பத்தை சொன்னேன். நானே உனக்கு கைடாக இருக்கேன், நீ சேர்ந்து படினார். அவருடைய கைடன்ஸில் படித்து டாக்டரேட் வாங்கிட்டேன். ஆனால் எனக்கு சரியான வழிகாட்டுதல் இருந்திருந்தால் எந்த பாடத்தை தேர்வு செய்வது, எந்த பட்ட வகுப்பை தேர்வு செய்வது
அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு வழிகாட்டுதல் இருந்திருந்தா என்னுடைய லைஃப் இந்த மாதிரி போயிருக்காது. நான் ஒரு நல்ல கல்வியை பெற்றிருக்க முடியும், ஒரு நல்ல வேலை வாய்ப்பையும் பெற்றிருக்க முடியும், ஒரு அமைதியான வாழ்க்கையையும் நான் பெற்றிருக்க முடியும். ஜிக்ஸாக்காக போயிடுச்சு. அதனால் மாணவர்கள் எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கு முடிவெடுக்க வேண்டிய முக்கியமான பருவம் இதுதான். 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற போது நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காமல் இருந்தால், விளையாட்டுத்தனமாக இருந்தால், கூட இருப்பவர்களோடு சேர்ந்து ஏனோ தானோ என்று முடிவெடுத்தால் எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாக மாறிவிடும். எனவே இது போன்ற வழிகாட்டும் பயிற்சி முகாம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த பொறுப்புணர்வோடு இவர்கள் இளஞ்செழியன் உள்ளிட்ட தோழர்கள் இந்த பயிற்சி முகாமை ஏற்பாடு செய்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. நெஞ்சார பாராட்டுகிறேன். அருமை மாணவ செல்வங்களே, என்ன படித்தால் வேலை செய்யலாம் என்று தேர்ந்தெடுப்பதை விட அது ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ தான். வேலை என்பது முக்கியமான ஒரு பிரச்சனை தான். ஆனால் உங்களுக்கு எந்த படிப்பிலே நாட்டம் இருக்கிறது, ஆர்வம் இருக்கிறது, எந்த பாடத்திலே ஈடுபாடு அதிகம் இருக்கிறது, ஆய்வு மனப்பான்மையோடு எதை நீங்கள் அணுகுகிறீர்கள், ஒன்றுக்குள்ளே நம்ம மைண்டு வந்து போய் ஃபிக்ஸ் ஆகிரும். அதுக்குள்ளே ரொம்ப டெப்த்தாக நம்ம போவோம். சில பேருக்கு ஃபிலாசபி படிக்க ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு ஃபிசிக்ஸ் படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும், சில பேருக்கு கெமிஸ்ட்ரியில் ரொம்ப ஆர்வம் இருக்கும். இதை இன்னொருவன் கண்டுபிடிக்க முடியாது, உங்களால் தான் கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு எதிலே ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கிறது, ஆர்வம் இருக்கிறது, அதை நீங்கள் தான் கண்டுணர வேண்டும். அந்த அடிப்படையிலே உங்களின் உயர்கல்வியை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். உயர்கல்வி என்பது வெறும் பட்ட வகுப்போடு நின்று விடுவதல்ல, அதற்கு மேல் போய்கொண்டே இருக்கும். எவ்வளவு வேணாலும் நீங்கள் படிச்சுட்டே போகலாம். படிப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ட்ராப் அவுட் ஆகக்கூடாது, பாதியில் படிப்பை நிறுத்தக்கூடாது, டிகிரி போதும்னு நினைக்கக்கூடாது. வெறும் எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்ட் கோர்சஸ் அப்படிங்கிற அடிப்படையில் மட்டுமே தீர்மானிக்கக்கூடாது. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், எஜுகேஷன் ஃபார் வாட்? டு டெவலப் அவர் பர்சனாலிட்டி. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. வெறும் வேலைவாய்ப்புக்கான கல்வி போதாது, அது நம்முடைய பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணாது. எனவே இந்த வழிகாட்டு நெறிமுறையில் உங்களுக்கு பல ஆளுமைகள் மிகச் சிறப்பான வழிகாட்டுதலை தந்திருப்பார்கள், உள்வாங்கி இருப்பீர்கள். அதையெல்லாம் மனதிலே உள்வாங்கி கொண்டு பெற்றோரோடும் கலந்து பேசி, உங்கள் நலனில் அக்கறையுள்ள உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இருந்தால் அவர்களோடும் நீங்கள் கலந்து பேசி உங்கள் உயர்கல்வியை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். நிறைய படிக்க வேண்டும். உடனே வேலை வாய்ப்பை தேடுவது, உடனே திருமணம் செய்வது என்கிற எண்ணத்தை மாற்றிக்கொண்டு எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவு படிக்க வேண்டும். ஆராய்ச்சி கல்வி வரையில் படிக்க வேண்டும். அதுக்கு மேலே போக போக தான் எஜுகேஷனாலே என்னென்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதுவரையிலும் இந்த எஜுகேஷன் உங்களால் புரிஞ்சிக்க முடியாது, டிகிரி வரையிலுமே புரிஞ்சிக்க முடியாது. 20-21 வயது வரலுமே நாம் வந்து ஒரு குழந்தை மனநிலையில் தான் இருப்போம். அது ஒரு முதிர்ச்சி அடைந்த நிலை இருக்காது. அதன் பிறகு தான் உங்களுக்கு விசாலமாக கல்வி உலகம் எவ்வளவு பெரியது, பரந்தது என்பதை புரிந்து கொள்ள முடியும். எனவே நிறைய படிக்க வேண்டும், படித்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற வேட்கையோடு இந்த உயர்கல்வி தளத்தில் அடியெடுத்து வையுங்கள் என்று சொல்லி அனைவரையும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தங்கள் அன்பு அறிவுரைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி ஐயா. இப்பொழுது
நம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் எஜுகேஷன் அண்ட் சேரிட்டி ட்ரஸ்டில் நம்ம மாணவர்கள் பயின்று நிறைய இடத்துல மாணவர்கள் மெடிக்கல் காலேஜில் பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க. அவங்களில் ஒரு சிலர் இப்பொழுது நம்ம மேடையில் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம அன்பு ஐயா இப்பொழுது மரியாதை ஜனாத்துல் ஃபரத் ஜாபின் மோனிகா இவர்கள் அனைவரும் கவர்மெண்ட் கோட்டாவில் மெடிக்கல் காலேஜில் நம்ம சென்னையில் பிளேஸ் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி பல மாணவர்கள் நம்ம நீட் கிளாஸில் படித்து நிறைய இடத்துல பிளேஸ் ஆகியிருக்காங்க. நம்ம கிளாஸை திறந்து வச்சதும் நம்ம ஐயா தான். இந்த வருஷமும் நிறைய மாணவர்கள் அதில் படிக்கிறாங்க. இந்த நீட் கிளாஸ் இலவச நீட் கிளாஸ், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நடக்கும் கிளாஸ். அப்துல் கலாம் கல்வி மற்றும் அறக்கட்டளை சார்பாக நடைபெறும் இலவச நீட் பயிற்சி வகுப்பிலே கலந்து கொண்டு அந்த நீட் தேர்வினை எழுதி வெற்றி பெற்ற 3 அனிதாக்கள், உயிரோடு நம் கண்முன்னே நிற்கக்கூடிய நம் சகோதரிகளான 3 அனிதாக்கள் இங்கே அண்ணனுக்கு சால்வை அணிவிக்கின்றார்கள். கண்ணீர் வடித்தோம், கதறினோம். அதிலிருந்து ஒரு 3 பிள்ளைகளையாவது காப்பாற்றி இருக்கக்கூடிய இந்த அப்துல் கலாம் கல்வி மற்றும் அறக்கட்டளையின் தொண்டு அடுத்தடுத்து நீண்டு பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளிலே பல்வேறு மருத்துவர்களை உருவாக்க வேண்டும் என்று அண்ணன் அவர்கள் வாழ்த்துவார்கள். ஐயா, எங்கள் அன்பு வேண்டுகோள், எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் மரியாதை செலுத்த வரணும். எங்கள் அன்பு பரிசு. சேவையில் சிறந்த சேவை கல்வி சேவை. இந்த காலத்தில் நமக்கு கல்வி பெற வேணும்னாலே நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் தன் சேவையை கல்விக்காக எங்களை மாதிரி ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக கற்பிக்கும் எங்கள் அன்பு அப்பாவுக்கு தான் பெறாத பிள்ளைங்க நாங்கள் அவர் மூலியமாக இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறோம். இன்னும் வளர்வோம். இன்னும் மாணவர்கள் சேர்ந்து அவரிடம் பயில்வார்கள். எங்கள் அன்பு அப்பாவுக்கு நாங்கள் கொடுக்கும் அன்பு பரிசு எங்கள் ஐயாவிடம் கொடுத்து நாங்கள் அவருக்கு பரிந்துறோம். நன்றி. அன்ன சத்திரம் 1000 செய்தல், ஆலயம் 16,000 நாட்டல், பின்னர் உள்ள தர்மங்கள் எல்லாம் விளங்கிட ஒருத நிறுத்தல், அன்ன யாவினும் புண்ணியங்கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று திரு இளஞ்செழியன் அவர்கள் எழுத்தறிவிக்கும் பணியையும் வழிகாட்டும் பணியையும் சீரியும் சிறப்பாக செய்து வருகிறார். அவருக்கு எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் மூலமாக இந்த பாராட்டுதலை அளிக்க வேண்டுமென அவரிடம் படிக்கக்கூடிய குழந்தைகள் அப்பா அப்பா என்று அன்போடு அழைத்து பாராட்டுகிறார்கள். அப்துல் கலாம் கல்வி மற்றும் அறக்கட்டளையின் நிறுவனர் டாக்டர் இளஞ்செழியன் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதலையும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் அன்பு அப்பா 13 ஆண்டுகளாக இந்த கல்வி சேவை புரிந்து வரும் நாம் பாசத்திற்கு அன்பு தந்தை இளஞ்செழியன் அவர்களுக்கு நன்றி சொல்லும் வகையில் அவரது மாணவர்கள் நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை அவருக்கு தெரிவிக்கிறோம். நன்றி அப்பா. As we approach the end of this wonderful event, it is a time to acknowledge the effects, support and presence of everyone who made it a grand success. Gratitude, they say, is the fairest blossom that springs from the soul. To formally extend our heartfelt thanks,
I now invite Mr. Prakash sir to deliver the vote of thanks. Please, sir. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றி என்ற வள்ளுவரின் கூற்றுக்கிணம்ப இந்த செயல்பாடு இங்கே நடக்க நாம் ஒருவர் மட்டும் காரணம் அல்ல. தங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த மாணவர்களின் எதிர்காலத்திற்காக இங்கே வருகை தந்த அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் எங்களது அப்துல் கலாம் கல்வி மற்றும் அறக்கட்டளை மற்றும் திருமா பயிலகம் மூலியமாக மிக முக்கியமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல மாணவர்களை அழைத்து வந்து பெற்றோர்களும் அழைத்து வந்து இந்த சமுதாயத்திற்கு சிறந்ததொரு இளைஞர்களை உருவாக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் அப்துல் கலாம் கல்வி அறக்கட்டளை மற்றும் திருமா பயிலகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் பல்வேறு கல்வி நிறுவனங்களிடமிருந்து வந்து அவர்கள் கல்வி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய பாடங்களையும் அவற்றின் பயன்களையும் விளக்கி உங்களுக்கு ஒரு தெளிந்த நீரோடை போல வழிகாட்டி சென்ற கல்வி நிறுவனங்களின் பிரதிநிதிகளை நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். அதே போன்ற படிப்பதற்கு தேவையான பொருளாதாரத்தை உங்களுக்கு வழிகாட்டிட உங்களுக்கு கல்வி உதவித்தொகையான ஸ்காலர்ஷிப் மற்றும் வங்கி கணக்கிலே உங்களுக்கு தேவைப்படும் கடன் உதவி பெறுவதற்கான வழிமுறைகளை விளக்கி உங்கள் முன்னிருந்த மிக முக்கிய தடையான பொருளாதார தடையை நீக்கி வழிகாட்டிய வங்கி மேலாளர்களுக்கும் மற்றும் உதவித்தொகை மூலமாக வந்திருந்த அவர்களது பிரதிநிதிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல இந்த மேடை காலை 8 மணி முதலாக இங்கே இயங்கி வருகின்றது. பல்வேறு அமைப்பு நிறுவனங்கள் உங்களை ஊக்கப்படுத்த இந்த மாணவர்களின் எதிர்காலம் கருதி இங்கே வந்து பொறுமையுடன் அமர்ந்திருந்து தங்களுடைய குடும்ப பணிகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு அதுவும் ஞாயிற்றுக்கிழமையும் அதுவுமாக இங்கே அவர்களது நேரத்தை செலவிட்டு இந்த முத்துக்களிலிருந்து இந்த வைரத்திலிருந்து இன்னும் மின்னிடுவாதா, இன்னும் சிறப்பான இளைஞர்கள் உருவாக மாட்டார்களா என்று ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கின்றோம். எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னுடைய டெல்லி பயணத்திலிருந்து திரும்பியவுடன் மிக முக்கியமான அலுவல்கள் எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த பயிலரங்கத்திற்கு வந்திருந்து உங்களெல்லாம் உறவாடி வாழ்த்திய சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினர், பாராளுமன்றத்திலே சீரக்கூடிய ஒரு சிறுத்தை, இங்கே டாக்டர் என்று உண்மையாக படித்து முனைவர் பட்டம் பெற்ற டாக்டர் தொல் திருமாவளவர்களுக்கு எங்களுக்கு மேலான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே ஒவ்வொரு பணியிலும் ஈடுபட்டு தொழில்நுட்ப உதவி செய்த அனைவருக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொலைதூரத்திலிருந்து இங்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இங்கே உணவு ஏற்பாடு செய்தவர்களுக்கும் இதற்கான பொருளாதாரத்தை செய்தவர்களுக்கும் மிக முக்கியமாக அதிமுக்கியமாக திரு இளஞ்செழியன் அவர்கள் இந்த பணியிலே இயங்க உற்றதொரு உறுதுணையாக நல்லதொரு வாழ்க்கை துணையாக இயங்கி வரக்கூடிய இளஞ்செழியன் அவர்களது துணைவி திருமதி லாவண்யா அவர்களுக்கு எங்களது மேலான நன்றியை இந்த சமூகத்தின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். வந்திருந்த அனைவரும் உணவருந்தி பாதுகாப்பாக சென்று அவரவர் வீடுகளை அடையுமாறு அதே போன்ற ஒரு சமுதாயத்தை படைக்குமாறு உங்களிடம் கேட்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். உங்கள் அன்பான நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு நன்றி ஐயா. As we conclude this ceremony, let us stand in honor and respect for our national anthem. Kindly please. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा
जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. Thank you. Students and parents, please kindly be seated. For a moment, parents and students, parents and students, உங்களோட டோக்கனையும் உங்கள் ஐடி கார்டையும் பத்திரமா வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே ஒவ்வொருத்தராக அப்படியே ஸ்டெப்ஸ் இறங்கி போய் கீழே உங்களோட லஞ்சை கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பலாம், ஓகேவா? ஆனால் உங்கள் ஐடி கார்டையும் டோக்கனையும் கொஞ்சம் ப்ளீஸ் ரிட்டர்ன் பண்ணிடுங்க. எங்கள் வாலண்டியர்ஸ் கிட்ட உங்கள் ஐடி கார்டையும் டோக்கனையும் ரிட்டர்ன் பண்ணிடுங்க. இப்போ யாரும் எழுந்துக்காதீங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.